இந்த இயக்குனர் களஞ்சியம்னு ஒருத்தர் பாவம் இடது கையை நீட்டி நீட்டி பேசி சங்கிகளையும் நாங்கள் தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்தோம்னா ஒருத்தனும் வாழ முடியாது, வீடு பூந்து அடிப்போம் அப்படின்னாரு. அட தமிழன் யாரா நீனா நாங்களாடா? ராஜராஜ சோழன் அந்த பொண்ணு தப்பாக பேசியிருக்கு, கோயிலை பற்றி தப்பாக பேசியிருக்கு, நாங்கள் எடுத்து கண்டனம் எங்களுக்கு தெரிவித்தா வீடு பூந்து அடிப்பீங்களோ? அவ்வளோ பெரிய வீரநாடா நீலாம்? ஆம்பளையாக இருந்தால் சொல்லாமல் செய்டா முதல்ல, புரியுதா? ஆம்பளையாக இருந்தால் சொல்லாமல் செய். கருப்பு சட்டை போட்டவன் தான் தமிழ்நாடா? ராஜராஜ சோழல் கட்டின கோயிலை தப்பாக பேசுது, அதனால் எங்களோட மனவேதனைக்காண்டி கண்டனம் தெரிவித்தோம்னா நீங்கள் நிறுத்திக்கணும். கையெல்லாம் வேறு நீட்டி நீட்டி பேசுறிய. இயக்குனர்னா பெரிய அப்பாட்டக்காரடா நீங்கள்லாம். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க, உனக்கு முடிஞ்சால் வந்து அந்த பொண்ணை எதிர்த்து கருத்து தெரிவி, இல்லாட்டி மூடிக்கிட்டு வீட்டில் சும்மா ஆயிரு. வரேன் போகிறவங்களாம் இந்து கோயிலை பற்றி தப்பாக பேசுகிறது. ஒருத்தன் சைத்தாங்கிறான், ஒருத்தன் இருக்க இந்துக்களையெல்லாம் மதம் மாற்றணுங்கிறான், ஒருத்தன் லயலா காலேஜில் ராமரை பற்றி தப்பாக படம் வரைஞ்சான். இதான் வேலைமையிலடா உங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில். தமிழை முகரையை பார். நாலாம் தமிழை பட்டையம் உள்ள தமிழை பாண்டிய நெடுஞ்செழியன் பரம்பரையில் வந்தவன் நாங்கடா தமிழன். இந்து கடவுளை தப்பாக பேசும்போது நீங்கள் பேசுங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஓசி சோறு ஓசி பிரியாணி தெரியும் நினச்சியாடா எங்களுக்கெல்லாம். உயிர் போனால் மயிர் உணவு சமம்டா. எவன் மதத்தையும் தப்பாக நாங்கள் பேசுகிறதே இல்லை. எங்கள் மதத்தை மட்டும் பேசணும் என்னடா இவ்வளவு உங்களுக்கு இருக்குது? ஏண்டா வெள்ளக்கார முகலாயரே எங்கள் பாட்டை முப்பாட்டை அடித்து விரட்டினாரு வக்காளி. உங்களையெல்லாம் எதுக்க முடியாத அளவு பொட்ட போயிடலடா நாங்கள்லாம். காசுக்கு சோத்துக்கு மதம் மாறணும். உங்களுக்கே இவ்வளோ திமிர் இருந்தால் தாயிலே அந்த காலத்தில் கத்தியை வச்சு கழுத்தில் வச்ச போதே எங்களுக்கு மதம் மாறாமையும் வெள்ளக்காரனை கண்டு மதம் எங்களை இன்னைக்கு வரைக்கும் இந்துவாக வளர்த்து ஆளாக்கியிருக்காங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ வேகம் வீரம் எங்களுக்கு எவ்வளோ இருக்கும். அம்பிட்டு பேருக்கு ஒன்று சொல்லிட்டேன் கேட்டுக்க, இந்து மதத்தை பற்றி எவனும் தமிழ்நாட்டில் தப்பாக பேசக்கூடாது. இது ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. அது என்னடா எதுக்கு எடுத்தாலும் கூட பகுத்தறிவு விளக்கெண்ணெய் திராவிடம் மயிறு இதெல்லாம் இந்து மதத்தை மட்டுமே குறை சொல்ல இருக்குது. வேற மதத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாயில் என்னடா பழமாடா வச்சிருக்கீங்களா? எங்களை மாதிரி இருக்கடா. நாங்கள் எவன் மதத்தையும் தப்பாக பேசுறதில்ல. எங்கள் சாமியை கும்புறம் போயிட்டு இருக்கோம். எங்கள் கோயிலை பற்றி தப்பாக பேச உங்களுக்கு எவன்டா அனுமதி கொடுத்தது? முதல்ல ஏடா கருப்பு சட்டை போட்ட நாதாரி பல கையை விரலை நீட்டி நீட்டி பேசுகிற. வீடு பூந்து அடிப்போம், வீடு வர போய் தொடுறா பார்ப்போம் ஒருத்தனை. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா ஒரு ஆளை போய் நீ ஊரில் போய் தொற்று பார்ப்போம். உனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் பிஜேபிக்காரர் இருப்பா, எத்தனை பேர் பிஜேபிக்கார ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கார போய் தொடவே பார்ப்போம். வீரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோங்கிறேன். நீங்கள் தொடும்போது நீங்கள் வந்து அடிக்க ஐயா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பானா? ஒருத்தர் கருத்தை சொல்கிறான், எங்கள் சாமியை பற்றி தப்பாக பேசுனது தப்பு, மன்னிப்பு கேளுங்கன்னு கேட்டதுக்கு சூர்யா சொல்கிறார் மனித நேயத்தை காப்பாற்றும். என்ன மனித நேயம் இருந்தாலும் மனிதநேயம் வெங்காய மனித நேயம். இந்து மதத்தில் மட்டும்தான் இவங்களுக்கு மனித நேயம் பகுத்தறிவு வெங்காயம் எல்லாமே. இங்கே வந்தால் இந்து மதத்துக்கு வந்தால் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை, வேறு மதத்துக்கு போயிட்டாலும் மனித நேயத்தை காப்பாற்றுறாங்களாம். நீங்கள் இல்லடி உங்கள் பாட்டையில் முப்பாட்டையில் எவன் வந்தாலும் இங்கே ஒரு மயிரையும் கொடுக்க முடியாது. இது எங்கள் ஆண்டாள் பூமி, புரியுதா? ராஜராஜ சோழன் பாண்டியன் நெடுஞ்செழியன் சேர செங்குட்டன் வாழ்ந்த பூமி. இது எங்கள் ஆன்மீக பூமி. 1000 கருப்பு சட்டையை போட்டு நீ ரோட்டில் கத்திக்கிட்டு இந்த விரல காமிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு சரியான ஆம்பளைனா ஒரு சங்கியை தொடுறா பார்ப்பான். நீ போய் தொடுறா பார்ப்போம், வீரத்தை நான் பார்க்குறேன், தொடுறா பார்ப்பான். எங்கள் சாமியை பற்றி எவன் தப்பாக பேசினாலும் செருப்பால் அடிப்போம்டா, கேட்போம்டா, அது எங்களோட உரிமை, புரியுதா? எவன் சாமியை நாங்கள் தப்பாக பேசுகிறதே கிடையாது. ஏன்னா ஒரு அப்பனுக்கு பிறந்தா அடுத்தவன் சாமியை தப்பாக பேச மாட்டான்டா. சோத்துக்கு மதம் மாறின தாயிலே உங்களுக்கே இவ்வளோ இருந்தால் தாயிலே கழுத்தில் கத்தி வைக்கும் போதும் வெள்ளக்காரனை கண்டு மதம் மாறாமல் இன்னைக்கு வரைக்கும் இந்துவா வாழ்கிற எங்களுக்கு எவ்வளோ வீரம் இது இருக்கான். ஐயனாரையும் கருப்புச்சாமி கும்பிட்றவங்களுக்கு எங்களுக்கு எப்படி இருக்கான்? பொட்டப்பைய சங்கி அடிக்கிறாரா? சங்கி ஆம்பளை யாரா தொடுறா? ஜெயஹிந்த்.